ஒரு டைலர் அவருடைய கடையில் அவர் உடுப்பு தச்சு கொண்டு இருக்கிறப்போ அவரோட மகன் வந்து பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த டைலர் ஒரு புதிய துணியை வெட்டுறதுக்காக எடுக்கிறாரு. ஒரு புதிய கத்திரிக்கோலை கொண்டு அந்த துணியை வெட்டுறாரு. அதுக்கப்புறமா கத்திரிக்கோலை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த துணியை தைக்கிறாரு. தைச்சதுக்கு பின்னால அந்த சிறிய ஊசி எடுத்து தன்னை தலையில அணிஞ்சிருக்கிற தொப்பில குத்தி பத்திரப்படுத்தி கொள்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்த தன்னை மகன் கேட்கிறாரு, அப்பா, கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, ஆனா ஊசியோ விலை குறைஞ்சது. ஆனா நீங்க விலை குறைஞ்ச ஊசியை உங்களோட தலையில பத்திரப்படுத்தி கொள்றீங்க, விலை கூடிய கத்திரிக்கோளையோ உங்களோட காலுக்கடியில போடுறீங்க. இதுக்கு காரணம் என்னப்பா, இது என்ன நியாயமப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த தையல்காரரும் சொல்றாரு, நீ சொல்றது 100% உண்மைதான்ப்பா. கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருக்குது, இருந்தாலும் அதோட செயற்பாடு வெட்டுறது, பிரிக்கிறது. ஆனா ஊசியோ அளவில் சின்னதாகவும் மலிவானதாகவும் இருந்த போதிலும் அதோட வேலை பிரிஞ்சத்தை சேர்த்து வைக்கிறது, ஒட்டி வைக்கிறது தான். அதே மாதிரி தான் நம்ம செய்கிற செயல்களை பொறுத்து தான் நமக்கான மதிப்பும் கிடைக்கும். அதனால கெட்ட செயல்களிலிருந்து தவிர்த்து நல்ல செயல்களை செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில நமக்கு இருக்கிற மதிப்பை நம்மளே பாதுகாக்கணும்.